ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் நெல்லை முருகன். இன்றைக்கி நம்மளோட ஓன் வீடியோ வந்து உருளைக்கிழங்கு பஜ்ஜி. இன்றைக்கி நம்ம வந்து உருளைக்கிழங்கு பஜ்ஜி தான் செய்ய போகிறோம். உருளைக்கிழங்கு 1/2 கிலோ வாங்கியாச்சு. அடுத்தது பஜ்ஜி மாவு தான் வாங்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஓன் வீடியோ இன்றைக்கி உருளைக்கிழங்கு பஜ்ஜி தான். பஜ்ஜி மாவு ஒரு பாக்கெட் வாங்கியாச்சு. பஜ்ஜி மாவு 1 வாங்கியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்க ரவுண்ட் ஷேப் நல்லா அழகாக கட் பண்ணியாச்சு. உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே பாருங்கள், நல்லா ரவுண்ட் ஷேப் நல்லா அழகாக கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ரவுண்ட் ஷேப்பில் பாருங்கள். இனிமேல் அடுத்தது உருளைக்கிழங்கு தண்ணியில் லைட்டாக அலசிக்க முடியும். நல்லா அழகாக கட் பண்ணி கொடுத்துட்டாங்க ரவுண்ட் ஷேப்பில். இப்போ தண்ணியில் நம்ம அலசி அடுத்தது வறுவல் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ், சத்தி பஜ்ஜி மாவு உடச்சி நம்ம ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டோம். இப்போ அதில் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பஜ்ஜி மாவு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கட்டியாக இருக்குமா தண்ணியாக இருக்குமா? தனியாக தான் இருக்கணும். கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கணும்ண்ணா. சரி சரி, நல்லா அழகாக மிக்ஸ் பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இப்போ நம்ம உருளைக்கிழங்கு பஜ்ஜி தான் போட போகிறோம். இன்னும் சூடாகணுமா? ஃப்ரெண்ட்ஸ், உருளைக்கிழங்கு பஜ்ஜி ரெடி ஆகிட்டு அடுத்தது வாழைக்காய் பஜ்ஜி ரெடி பண்ணுறோம்.